Thala Annan YouTube channel. Thala Annan important questions. 12th history public exam 2025 important questions. 12th history public exam important questions. 12th history 5 mark important questions. 2025 ஆண்டு 12th history public exam history 5 mark questions நம்ம போடுறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸு ஹிஸ்ட்ரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த வருஷம் வந்து இப்போ ஹிஸ்ட்ரிக்கு 5 மார்க் பார்க்க போகிறோம். ஏற்கனவே காமர்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த காமர்ஸில் நம்ம என்ன கொஸ்டின் கொடுத்துருந்தோமோ அதுதான் வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்திருக்கு. அந்த நம்மளுடைய கொடுத்த கொஸ்டினை படிச்சுட்டு போன பிள்ளைங்க அதிகமான மதிப்பெண் வாங்கியிருப்பீங்க. அதுக்கான பலன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு மொத்தத்திலே வந்து 7 கொஸ்டின் தான் நீங்கள் எழுதணும். இங்கே உங்களுக்கு ரொம்ப கம்மியான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். 7x2 அந்த மாதிரி 14 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அதனால் மாணவர்கள் வந்து அந்த 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஹிஸ்ட்ரியை தெளிவாக படிச்சுக்கோங்க. 12th ஹிஸ்ட்ரி 5 மார்க்கில் இந்தியாவில் தேசிய விழிப்புணர்வு பிரிட்டிஷரின் அடக்குமுறை மற்றும் இனவரி கொள்கை எந்த அளவுக்கு காரணமாக இருந்ததுன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் முதல் கேள்வி இது. இந்த முறை நாம் எதிர்பார்க்கக்கூடிய நம்மளுக்கு பிடித்தமான ஒரு நபருடைய கேள்வியான பகத்சிங்கின் புரட்சிக்கார தேசியவாதம் மற்றும் புரட்சிக்கார நடவடிக்கைகள் எவ்வாறு அவரை தூக்குமடிக்கு இட்டு சென்றது அந்த கேள்வி. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில் வேவு சிதம்பரனார். இந்திய தேசிய இயக்கத்தில் வேவு சிதம்பரனார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கணும். ஒருவேளை 5 மார்க்கில் கேட்கலாம், கண்டிப்பாக 3 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க விடுதலை போரில் காரணங்களை விவரிக்கவும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 1900 முதல் 1950 வரையான இந்திய தேசிய இயக்கத்தில் ஏதேனும் முக்கியமாக 5 நிகழ்வுகளை காலக்கோடு வரைந்து காட்டுக. இந்திய தேசிய இயக்கத்தில் 1900 1950 வரைக்கும் நம்ம 10th என்ன படித்தோமோ அதே தாங்க இங்கேயும். முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், அது வந்து வேர்ல்டு லெவலில். இந்தியா லெவலில் என்ன நடந்துச்சு, ஒத்துழைமைக்கு எழுதலாம், ரவுலட் செட் எழுதலாம், முதல் வட்டமிச மாநாடு, 2ஆம் வட்டமிச மாநாடு, 1939 2ஆம் உலகப் போர் முடிவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்திய விடுதலை, இந்தியாவோட சுதந்திரம், இந்தியாவுடைய குடியரசாகுதல், இது மாதிரி எதனாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ பந்தத்தின் முக்கிய வம்சங்கள், முக்கியமான கேள்வி. இது வந்து 2 முறை 3 மார்க்கிலும் 1 முறை 5 மார்க்கிலும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தொழிற்புரட்சி ஏன் இங்கிலாந்தில் தொடங்கி சமூக நோக்கத்தின் மீது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்திங்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் இது ஒன்று. அடுத்ததாக இந்த 2025 கண்டிப்பாக கேட்பாங்க நம்ம எதிர்பார்க்குற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பன்னாட்டு சங்கத்தின் வெற்றி தொழில்களை ஆய்க அல்லது இந்திய விடுதலை போரில் மகாத்மா காந்தியின் பங்கினை இருப்பீங்க. இந்த 2 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதேமாதிரி லாகூர் தீர்மானம் கடந்த 2022 கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. அதனால் இந்த மாதிரி லாகூர் தீர்மானம் கேட்கலாம். அதே மாதிரி இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் லால் பால்னு 3 பேர் இருக்காங்க. இவங்க வந்து அடிக்கடி 5 மார்க்கில் கேட்பாங்க. கடந்த 24லையும் கேட்கல, 23லையும் கேட்கல. அதனால் இந்த முறை கண்டிப்பாக கேட்பாங்க. அது 3 மார்க்கில் இருக்கலாம் அல்லது கண்டிப்பாக இவங்க 5 மார்க்கில் இந்த கேள்வி இருக்கும். முதல் உலகப் போரின் காரணம், 2ஆம் உலகப் போரின் காரணம், முதல் உலகப் போரின் விளைவு, 2ஆம் உலகப் போரின் விளைவு, இந்த கேள்விலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு 5 மார்க்கு இந்த 2ல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும். பிரெஞ்சு புரட்சிக்கான காரணம் இந்த முறை 5 மார்க்கில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று. ராஜாஜி திட்டம், அதுவும் 5 மார்க்கில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று. தன்னாட்சி இயக்கம் செயல்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. யாரெல்லாம் அதில் திலகர், அன்னிபெசன்ட்லாம் உருவாக்கின அந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய செயல்பாடை பற்றி கூறுகன்னு சொல்லி 2022 கேட்டிருக்காங்க. அதனால் இந்த முறை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம்னு நாம் நம்புகிறோம். தலனன் யூடியூப் சேனல் 12th பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஹிஸ்ட்ரியில் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இதனை தொடர்ந்து 3 மார்க் 2 மார்க் மாணவர்களுக்கு வசதிக்கு ஏற்ப நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். மாணவர்கள் இதை படித்து அதிக மதிப்பெண் பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.